ஹாய் டுடே காஞ்சி சமையல் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் இந்த கடையில் விற்கிற ஃப்ரைட் ரைஸ் பாக்கெட் போட்டு எனக்கு செஞ்சு கொடு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான். ஈவினிங் வந்தால் ஈவினிங் ஆச்சு, பையன் கேட்டதை செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு எல்லா வெஜிடபிளும் ஒன்றா போட்டு கட் பண்ணிவிட்டு, நீங்கள் என்ன வெஜிடபிள்லாம் சேர்க்குறீங்களோ அதெல்லாம் சேர்த்துங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கோஸு, கேரட்டு, வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். நம்ம உப்புலாம் சேர்க்க தேவையில்ல, அந்த மசாலாலேயே எல்லாம் இருக்கும். மந்த்லி ஒரு முறை இது செஞ்சு கொடுங்க, அடிக்கடி செய்வேனா. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்லாம் போட்டு எந்த வித மசாலாவும் சேர்க்காமல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்த்தி. முட்டை அடிஷ்னலாக சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துங்க, இல்லைனா விட்டுருங்க. அதுக்கப்புறம் காயெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அந்த வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா இருக்குது இல்லைங்களா, ₹12 அந்த பேக்கெட், அந்த ஃப்ரைட் ரைஸ் பேக்கெட் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும். அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு, உப்புலாம் சேர்க்காதீங்க, கலந்து கொடுத்துட்டு சிம்மில் வச்சு விட்டுடலாம். அந்த மசாலா வந்து அந்த வெஜிடபிள் கூட நல்லா கலந்து வரட்டும். நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி சாதம் வேக வச்சுருப்போம். இந்த மீந்து போன சாதம் இருக்கும் இல்லைங்களா, அதை இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷமோ இல்லை 2 நிமிஷமோ விட்டுட்டோம். ஏன்னா அந்த சாதத்து கூட அந்த மசாலா மிக்ஸ் ஆகணும்.